Good morning students. I am MRK. Today class 11th max பார்த்துக்கிட்டு இருக்கோம். Chapter 7 matrices and determinants. Exercise 7.3 solve the following problems by using factor theorem. காரணி தேற்றத்தை பயன்படுத்தி இதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ தட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு டிட்டர்மினன்ட் கொடுத்து ஈக்குவல் டு 8ABC அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. ஓகே குட். நான் எப்பயுமே லெஃப்ட் சைடில் கொடுத்ததை வந்து டெல்டான்னு எடுத்துகிட்டு சொல்யூஷன் ப்ரூவ் பண்ணுறேன். பொறுமையாக நிதானமாக செய்ய. ஓகே சொல்யூஷன் எடுத்துகிட்டு டெல் அப்படின்னு சொல்லி டெல்டா அப்படின்னு சொல்லி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கொள்ளவும். சரிங்களா சொல்கிறது பார்த்து நிதானமாக. ஓகே ரைட். ஃபஸ்ட்டு பி ப்ளஸ் சி, நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் சி, நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பி, நெக்ஸ்ட்டு பி மைனஸ் சி, நெக்ஸ்ட்டு சி ப்ளஸ் ஏ, நெக்ஸ்ட்டு பி மைனஸ் ஏ. கேர்ஃபுல்லாக C minus B, third row, C minus A plus B. சரியா? ஓகே டெல்டா எடுத்தாச்சு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னு பார்த்து ஏவை வந்து A மைனஸ் ஜீரோன்னு எழுதலாம். இந்த மாதிரி A மைனஸ் ஜீரோன்னு ஏ தானே வரும், அதுக்காண்டி. B எப்படி எழுதலாம்? B மைனஸ் ஜீரோன்னு எழுதலாம். அதே மாதிரி C எப்படி எழுதலாம்? C மைனஸ் ஜீரோன்னு எழுதலாம். எதுக்காக சார் அப்படி எழுதுறீங்க அப்படின்னா ஏ மைனஸ் ஜீரோ அப்படின்னு எடுத்து ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்தோம்னா அது அங்கிட்டு போனால் ஜீரோ தானே. அப்போ ஏ ஈக்குவல் டு என்ன எடுத்துடலாம்? ஜீரோ. அப்போ இங்கே நான் புட் அப்படின்னு கொடுக்க போகிறேன். புட்டு ஏ ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுக்க போகிறேன். இது கொடுத்து டெல்டா ஜீரோ இருந்துச்சுன்னா இந்த ப்ளஸ் ஜீரோ இருக்குல்ல உள்ளே போனால் என்ன ஆகும்? மைனஸ் ஜீரோ அப்படின்னு வரும். ஏ மைனஸ் ஜீரோ இஸ் ஏ ஃபேக்டர், தர்ஃபோர் ஏ இஸ் ஏ ஃபேக்டர். புரியுங்களா சொல்கிறது? இந்த அர்த்தம் இந்த கான்செப்டுக்கு நம்ம வந்துடலாம். சரியா சொல்கிறது? அதாவது ஏக்கு ஜீரோ கொடுக்குறேன், அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ ஜீரோ வந்துச்சுன்னா என்ன ஆயிடுச்சு? ஏசிக்குள் ஜீரோன்றது ஒரு ரூட்டு. அந்த ஜீரோவை உள்ளே கொண்டு போனோம்னா ப்ளஸ் வந்து மைனஸ் ஆயிரும். அப்போ ஏ மைனஸ் ஜீரோ அப்படின்றது ஒரு ஃபேக்டர். அப்போ நான் கண்டுபிடிக்கிறேன். தர்ஃபோர் டெல்டா ஈக்குவல் டு இதே மாதிரி கண்டுபிடிக்கணும் எல்லாத்துக்குமே. டெல்டா ஈக்குவல் டு பி ப்ளஸ் சி, நல்லா கவனிச்சிக்கோ, மைனஸ் சி மைனஸ் பி. ஏக்கு பதிலாக ஜீரோ போட்டுட்டு வரேன். பி மைனஸ் சி, சி மைனஸ் ஏ, நெக்ஸ்ட்டு சி மைனஸ் பி, சி, அடுத்து என்ன வந்துடும்? பி அப்படின்னு வருது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் குட். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாரு. எதுவும் வெளியில் எடுத்தால் வருமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோ. சி ப்ளஸ் ஏ சின்னு வருது, பி மைனஸ் ஏன்னு வருது. எதுவும் கரெக்டாக எழுதியிருக்கேனான்னு பார்த்துக்கோ. ஏன்னா தப்பாகிடுச்சுன்னா தப்பாயிடும், அதுக்காண்டி சொல்ல வரேன். ரைட்டு. இப்போ இது ரெண்டும் இதில் சேர்த்தா ஜீரோ ஆயிரும் பாரு. அதாவது ஆட் பண்ணால் எதுவும் ஜீரோ வருதா வைக்குதா அப்படின்னு பாரு. பி ப்ளஸ் சி, பி மைனஸ் சி, சி மைனஸ் பி, A minus C, A minus B, C plus A, B minus A, C minus A, A plus B. சரி, இதில் வந்து C, இதில் வந்து C, இதுலேயும் C தான், அதில் மைனஸ் சின்னு வருது. சரிங்களா ரைட். இது ரெண்டையும் ஆட் பண்ணினோம்னா இது ஜீரோ ஆயிரும். இதில் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஜீரோ ஆகாது இல்லை உனக்கு. இது ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ப்ளஸ் பி மைனஸ் பி ஆட் ஆகாது, ஜீரோ ஆகாது. அப்போ இங்கிட்டு கூட்டிகிட்டு போ. இப்படி மொத்தமாக ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல் ஆகாமல் ஆகாது. எதுவும் வெளியில் எடுத்து ஆகுமா பாரு. இதில் சியை வெளியே எடுக்கலாம், 1 1 1 வரும். வேறு எதுவும் வெளியிலேருந்து வருமா? வராது. அப்போ வேறு சம் மிஸ்டேக் இருக்குது. என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்றத கேர்ஃபுல்லாக பார்க்கணும். பி ப்ளஸ் சி, ஏ ஈக்குவல் டு ஜீரோன்னு சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். அப்போ ஜீரோ 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 அப்படின்னா சிசி. இதில் வந்து ஏ மைனஸ் பி, பி மைனஸ் ஏ, ஏ ப்ளஸ் பி. பி இந்த இடத்துல சின்ன மிஸ்டேக் இருக்குது பார்த்தியா? என்ன மிஸ்டேக் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம போட்ட தப்பு. பார்த்துக்கோ பொறுமையாக. இது ஏ தானே ஜீரோ ஆயிரும். அப்போ என்ன கிடைக்கும்? பி கிடைக்கும். அப்போ நம்ம இந்த ரெண்டு காலத்தை பாருவேன். ரெண்டு காலம் அப்படின்னா எந்த ரெண்டு காலம்? அந்த சியை வெளியே எடுத்துடலாம், இதுலேருந்து பியை வெளியே எடுத்துடலாம். அப்போ சியை வெளியே எடுத்துட்டு பியை வெளியே எடுத்துட்டோம்னா மச்சம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் -1, சரிங்களா, 1 1, இதுவும் -1 1 1, மிச்சம் ரெண்டு அப்படியே இருக்கும். மிச்சம் ஃபஸ்ட்டு காலம் அப்படியே தான் இருக்குது. பி மைனஸ் சி, சி மைனஸ் பி. அப்போ இது ரெண்டும் ஐடென்டிக்கலாக இருக்கனால ஜீரோன்னு அர்த்தம். எது ரெண்டு ஐடென்டிக்கல்? C2வும் C3யும் ஐடென்டிக்கல். அப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ ஜீரோ வரனால இந்த ஏ அப்படின்றது -0 அப்படின்றது ஒரு ஃபேக்டர்னு அர்த்தம். ஈஸியாக ஃபேக்டர். இந்த ப்ளஸ் ஜீரோ உள்ளே போனால் -0ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஈஸியாக ஃபேக்டர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா சொல்கிறது? சிம்லர்லி இதே போல் பிக்கும் செய்யலாம், சிக்கும் செய்யலாம். அப்போ பி மைனஸ் ஜீரோ இஸ் ஏ ஃபேக்டர், இஸ் ஏ ஃபேக்டர். அதே மாதிரி சி மைனஸ் ஜீரோ இஸ் ஏ ஃபேக்டர் அப்படின்னு செய்யலாம்.
சரிங்களா? ஈஸியாக ஃபேக்டர் அப்படின்னு எழுதலாம். அப்போ இது ஆர்டினரியாக எழுதுனோம்னா a, b, cன்னு எழுதிக்கலாம். உனக்கு தெரியறக்காண்டி a - 0 b - 0 c - 0ன்னு எழுதியிருக்கேன். பட் a, b, c அப்படின்னு எழுதிக்கலாம். தற்போது ஃபேக்டர்ஸ் ஆர்னு எழுதுனோம்னா தனியாக எடுத்து எழுதுகிறேன். ஃபேக்டர்ஸ் ஆர்னு எழுதுனோம்னா காரணிகள் a, b, c. சரி, இப்போ லீடிங் டயகனலுக்கு என்ன இருக்குது? டிகிரி ஆஃப் த லீடிங் டயகனல் அப்படின்னு பார்ப்போம். அப்படின்னா ரெண்டு சேர்த்து தான் பார்க்கணும். 1 1 1 3. அப்போ m = 3. இது சென்டென்ஸ் எழுதணும். நான் போர்டில் நடத்தியில் உனக்கு எழுதி போடுறேன். அதை இங்கே வந்து நீ நல்லா எழுதிக்க, மேட்ச் பண்ணிக்க. என்ன சரிங்களா சொல்கிறது? டிகிரி, அதாவது டிகிரி ஆஃப் த லீடிங் டயகனல் அதுன்றது எத்தனை இருக்குது? சம் ஆஃப் த டிகிரி ஆஃப் த லீடிங் டயகனல்னு எழுதுவாங்க. சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த டிகிரி ஆஃப் த லீடிங் டயகனல் அப்படின்னு எழுதுவாங்க. சரிங்களா? அந்த மூலவட்டத்தினுடைய அந்த ஃபேக்டரை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணோம்னா அதுக்கு டிகிரியை ஃபுல்லாக ஆட் பண்ணுறதாக அர்த்தம். அப்படி கொண்டு வரணும். சரிங்களா? கண்டிஷன் ரைட்டு. மைனஸ் அதுக்கப்புறம் நீ கண்டுபிடிச்ச ஃபேக்டர் எத்தனைன்னு பாரு. 3 ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருக்க, ஏபிசி. அப்போ 3. அப்போ சப்ராக்ட் பண்ணிட்டா என்ன வந்துடும்? 0. 0 வந்துச்சுன்னா therefore k is also a other factor எழுதலாம் சரி, ஆல்சோ a factor அப்படின்னு எழுதலாம் சரி. சரிங்களா? ஒன்று வந்து அதுக்கு வேறு இருக்குது, k × a + b + c அப்படின்னு கண்டிஷன் இருக்குது. அதை நான் டீச் பண்ணல உனக்கு சொல்லித்தரேன். நான் இப்போதைக்கு உனக்கு வேகமாக முடிக்கிறேன் அப்படின்றனால தான் உனக்கு கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறேன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகே குட். நடத்தையில் உனக்கு ப்ரீஃபாக சொல்லி தந்துடுறேன். அதுக்கப்புறம் இதை மெயின்டைன் பண்ணிக்க. ஓகே குட் ரைட். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்ல, கணக்கை எழுதி இந்த கேன்ற ஃபேக்டரை சேர்த்துட்டு, சரிங்களா? கணக்கை எழுதி இந்த கேன்ற ஃபேக்டரை சேர்த்துடணும். சேர்த்துட்டு அந்த கேக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம செய்யணும். ஈக்குவல் டு k × ABC. ஓகே, இங்கே என்ன இருக்குது? b + c இருக்குது, a - c இருக்குது. ஓகேயா? ரைட்டு. அடுத்து என்ன இருக்குடா தம்பி? a - b இருக்குது ஃபஸ்ட் ரோ. இது b - c. அடுத்து என்ன? c + a. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. b - a. அடுத்து என்ன? c - b, c - a. அடுத்து என்ன? a + b. ரைட். ஓகே, இப்போ ரெண்டு சைடும் லெஃப்ட் ரைட்லையும் ஈக்குவல் 0 ஆயிராமல் ஏக்கு வேல்யூவு, பிக்கு வேல்யூவு, சிக்கு வேல்யூ கொடுக்கணும். சரிங்களா? கொடுத்து கே என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? பார்த்து நிதானமாக கொடுப்போம். ஏதாவது ஒன்றுக்கு 0 கொடுத்தீங்கன்னா இது வந்து மல்டிப்ளையில் இருக்குது. அப்போ டோட்டலாக இது என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போ கொடுக்கக்கூடாது. அப்போ 1ன்னு ஒன்று கொடுப்போம், 2ன்னு ஒன்று கொடுப்போம், 3ன்னு ஒன்று கொடுப்போம். ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாச்சை கொடுக்கலாம், தப்பு இல்லை. b + c. அப்போ 2 + 3 என்ன வந்துடும்? இங்கே 5 வந்துடும் டிட்டர்மினன்ட். ஓகே குட். அடுத்து a - c. a - c -2ன்னு வந்துடும். அடுத்து என்ன வந்துடும்? a - b -1ன்னு வந்துடும். ஓகே, b - c -1ன்னு வந்துடும். c + a அப்படின்னு அர்த்தம் 4ன்னு வந்துடும். அடுத்து b - a அப்படின்னு வந்துடும், 1ன்னு வந்துடும். ஓகே, அடுத்து c - b 1ன்னு வந்துடும். அடுத்து c - a 2ன்னு வந்துடும். அடுத்து a + b 3ன்னு வந்துடும். ஓகே குட். ஈக்குவல் டு k × என்ன வரணும்? ஏக்கு வந்து 1 2 3 அப்படின்னு வரணும். இப்போ கேக்கு ஆன்சர் வந்து 8ன்னு வரும். அவ்வளோதான். கேக்கு ஆன்சர் என்ன வரும்? இதுதான் கேக்குள்ள ஆன்சரு. மற்ற 3 ஃபேக்டர் வந்துருச்சுல, ரைட்டா? சரி ரைட்டு. ஓப்பன் பண்ணுவோம். 5 × 4 3s are 12. உனக்கு தெரியுமில்ல எக்ஸ்பேண்ட் பண்ணுறது. 1 2 is 2 -+2 ஆயிரும். ஓகே குட். அப்போ அடுத்து நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறான்? அதுக்கு நேரம் உள்ள காலத்தை ரோ விட்டுட்டோம்னா -3 -1. குட். நெக்ஸ்ட் -1 1 2 is 2 -2 -4 ஈக்குவல் டு 3 2s are 6 k அப்படின்னு அர்த்தம். ஓகே குட். 5 × 10 ரைட்டு +2 × -4. ஓகே தம்பி ரைட். -1 × -6 ஈக்குவல் டு 6k ரைட்டு. 10 5s are 50, 4 2s are 8, 1 6 are 6 ஈக்குவல் டு 6k. ஓகே குட். இப்போ 56 -8 ஈக்குவல் டு 6k. அப்போ இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணால் என்ன வந்துருச்சு அப்படின்னு பார்க்கணும். என்ன வரும்? 6 8 48 48 ஈக்குவல் டு 6k. அப்போ k is equal to 48/6 அப்படின்னு அர்த்தம். k equal to 48/6ன்னு அடித்தோம். அப்போ அடித்தோம்னா வந்து வரும்
8 6 ஆர் 48 அப்படின்னு அர்த்தம். தேர்ஃபோர் ஆன்சர் எழுதையில் அந்த இடத்துக்கு போகணும். இந்த இடம் ஃப்ரம் 1 அப்படின்னு போட்டு இந்த 1ன்ற இடத்துக்கு வந்து நம்ம எழுதணும். ஆன்சர் எழுதினா தான் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. இது ஃபுல்லாக நான் கொஸ்டின்லேருந்து எடுத்தது. டிட்டர்மினண்ட் எழுதி ஈக்குவல் டு போட்டு கேக்கு பதிலாக வேல்யூ போடணும். 8 இந்த இடம்டா, சாரி இந்த இடம் இது இல்லை, 1வது இடம் அந்த இடம், இது வேல்யூ கொடுத்த இடம்ல. ரைட், ABC உள்ளே வந்து என்ன வரும்னு பார்த்துக்க. B + C வரணும், A - C வரணும், ஸ்மாலாக எழுதியிருக்கேன். A - B வரணும், அடுத்து B - C வரணும், அடுத்து C + A, அடுத்து B - A. பார்த்துக்க, கொஸ்டின் வரும், அவ்வளோதான். இடத்துக்கு தகுந்தால் ஒரே பேஜில் முடிக்கிறேன். C - B, C - A, A + B. ஓகே, இதுதான் கொஸ்டினுடைய ஆன்சர். ஹென்ஸ் ப்ரூவ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். கேர்ஃபுல்லாக படிச்சுக்க.